என்னம்மா காலை 8:30 மணிக்கு டிஃபன் செஞ்சுட்டு போனேன். ஆ ம் இப்போ வர்ற பாக்கியம்மா வீட்டில் அப்படி என்ன தான் நியாயம் பேசுனீங்க இப்போ? 4 நாளைக்கு முன்னால் அந்த ஐயா வீட்டை விட்டு ஓடிட்டாரு. 4 நாளைக்கு முன்னாடி அந்த ஐயா ஓடிட்டாரு. ஆமாம், அந்த ஐயா ஏன் ஓடுறாரு? சண்டை வந்துதான். சண்டை வந்து ஓடிச்சா? நானும் நீங்களாம் சண்டை கட்டுறது இல்லையா? அதில் நிறைய சின்ன சின்ன சண்டை வந்ததுன்னா ஆ கொஞ்சம் அனுசரித்து போகணும். ஆ பொம்பளைங்களா இருந்தாலும் சரி, ஆம்பளைங்களா இருந்தாலும் சரி. சரி. ஆம்பளைக்கும் அத்தனை கோபம் பண்ணக்கூடாது. ஆம்பளைக்கு எப்படின்னா, ஆ அந்த அம்மா ஏதோ சொல்லிடுச்சு, என்னமோ பண்ணுச்சுன்னு வைங்க, சரின்ட்டு போயிருக்கணும். ஒரு சாயந்தரம் 4 மணிக்கு இவர் வீட்டை விட்டு சல்லுன்னு ஓடுறாரு. சார் ஓடியே போயிட்டாரு. ஆமாம், ஓடுறாரு இந்த வயசுல? ஓடுறாரு இந்த வயசில். ஓடுறாரா? அப்போ இந்த மாதிரி என்ன வேட்டு அப்போ வேட்டிட்டு நீட்டாகவும் போகிற ஒன்றும் போல் இந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் அங்கே இங்கேயும் போய் சுற்றிட்டு வந்துடுவாராமா. ஆ ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் வர்றாள். 2 மணி நேரம் ஆனாலும் வந்துடுவார். ஆ வரல. ஆ பாவம் அந்த அம்மா ஒன்றே இருக்குது. ஆ கஷ்டமாக தான் இருக்குது ரொம்ப மனசுக்கு. கஷ்டமாக இருக்கும். மனசுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கு, எவ்வளோ அழுதுருக்கு. எவ்வளோ அழுதுருக்கு. ஆமாம், அதெல்லாம் சாப்பிடவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆ 2-3 நாள் அந்த அம்மா சாப்பாடே ஆக்கலை. சாப்பாடு ஆக்கல. ஏன் ஒரு ஆளுக்கு எதுவும் சோறு ஆக்குறது? ஆன்லைனில் வாங்கி சாப்பிட்ருக்கோம் அப்போ. ஆன்லைன்லேயும் பார்த்தா மனசுக்கு கஷ்டமாக இருந்திருக்குது. ஆமாம், சரி சரி ஒன்றும் செய்யலை. சரி. அப்புறம் தீபாவளி வேறு பக்கம் வருதல்ல, ஆ அதனால என்ன பண்ணுறதுன்ட்டு ஆ இந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டாரே வயசான காலத்தில், ம் என்னை விட்டு போயிட்டு எங்கே போயிட்டாரோ ஏது போயிட்டாரோ அப்படின்ட்டு. ம் சரி, நீ நான் 3 நாள் 4 நாள் பார்த்துட்டு ம் நீ ஸ்டேஷனில் தான் ரிப்போர்ட் பண்ணணும். ம் அந்த அளவுக்கு இந்த அம்மாவுக்கு மனசு இருக்க வேதனை ஆயிடுச்சு. சரி. ஏன்னா இவர் வருஷம் முழுவதும் இப்படி ஓடுறாள் தானே. வருஷத்துக்கு இப்படியே ஓடிடுவாரா? வருஷம் முழுவதும் 2 தடவை 3 தடவை 4 தடவை கூட ஓடுவாராம. இப்படி வருஷத்துக்கு ஓடிட்டு 4 10 தடவை நாளும் கூட வராமல் இருப்பாங்களாம். 10 நாள் கூட வராமல் ஆமாம், இருப்பாரு. சரி சரி. அந்த மாதிரி எல்லாம் ஆயிருக்குது ஃபஸ்ட்டே. ஆ அதனால கவலைப்படாமல் தான் இருந்திருக்குது. ஆ. சரி, போயிருந்தா மனசுக்குள்ள ஒரு இருக்குமல்ல. இருக்கு இருக்கு அது அந்த இருக்கு. மாதிரி வயசான காலத்துல இந்த மாதிரி இங்கே போய் அலையிறாரோ பாவோ ஆ சரி, அப்படின்னு இந்த அம்மா வேதனைப்பட்டுட்டு தான் சரி இருக்கு. சரி. நீங்கள் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க, அப்படித்தான் நிஜமா இருந்திருக்குது. சரி சரி. அப்புறம் காணோம். ம் சரி, 4 நாள் கழிச்சு ம் அப்புறம் வந்திருக்கிறாரு. வந்து எப்படி வந்தார்? ம் அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி. ம் எப்படி? மல்லிகைப்பூ மாதிரி மல்லிகைப்பூ மாதிரி வெள்ளையும் சொல்லையுமா. வெள்ளையும் சொல்லி சூப்பராக மாப்பிள்ளை ஏட்ட சும்மா பட்டு வேட்டி ஃபஸ்ட் சட்டை போட்ட மாதிரி ம் ஜம்முன்னு வந்து நிற்கிறாரு. கல்யாணம் பண்ணிட்டாருமா? கல்யாணம்லாம் பண்ணல, 70 அப்புறம் பட்டு வயசுக்கு மேலே வேஷமா சொல்ற? அந்த அளவுக்கு வந்து ஜம்முன்னு வந்து நிற்கிறாரு. எங்கே போயிட்டு வந்தாருன்னா, அவி சொந்த பந்தத்தையெல்லாம் போய் பார்த்து வந்திருக்காரு. கூட பிறந்த உடன்பிறப்பு எல்லாம் இருக்குல்ல, ஆ ஆ அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி. இப்போ நாங்கள்லாம் வந்துதா அவங்களையெல்லாம் பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதனால போய் இவர் பார்த்துட்டு வந்திருக்காரு. போய் பார்த்துட்டு வந்துட்டார். சரி. ஜம்முன்னு வந்து நிற்கிறாரு. வந்து நிற்கிறாரு. ஆமாம். ஆ அப்புறம் சரி பரவாயில்ல, இந்த அம்மா இருந்துச்சு, பரவாயில்ல இந்த ஐயன் போய் அங்கெல்லாம் நல்லா தான் வந்திருக்குது ம் அப்படின்ட்டு. ம் இங்கே கவனிப்பெல்லாம் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. நாட்டுக்கோழி குழம்பு தான், ம் மட்டன் வறுவல் தான், சிக்கன் கறி, என்னென்னமோ சொல்லியிருக்குது. சரி சரி. எல்லாமே எல்லாம் செஞ்சு போட்டாங்க, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமாக செஞ்சு போட்டாங்க ஆ அப்படின்னு. ஆ சரி. அப்புறம் இன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்குது, ஆ அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஆ ஃபோன் பண்ணியிருக்காரு இந்த அம்மாவுக்கு. ஆ தம்பி நல்லா இருக்காரா அப்படின்னு கேட்டாப்புல. தம்பி நல்லா இருக்காருன்னு கேட்டாரா? சரி. ஆ அப்புறம் ஏனுங்க நல்லா தான் இருக்காரு, ஆ அம்மனி தெரியாதா உனக்கு? ஆ இந்த மாதிரி ஆ என் ரோட்டில் தான் வந்து ஆ நைட்டெல்லாம் தங்கி எழுந்திரிச்சு ஆ காலையில் குடிச்சிட்டு ஆ ட்ரெஸ்ஸும் கூட இல்லாமல் வந்திருக்கிறாரு, அழுக்கு வேட்டி அழுக்கு சட்டோட ஆ அப்படியே வந்திருக்காரு உங்கள் வீட்டுக்காரரு. ஆ அதனால் ஒரு துணிமணியெல்லாம் நீட்டாக எடுத்து கொடுத்து ஆ எங்கேயோ ஊருக்கு போகிறேன்னாரு, அனுப்பிச்சி வச்சேன். ஆ ஏதோ சண்டை கட்டிட்டு வந்தாராம் அவங்க கூட அப்படின்னு ஆ சொல்லியிருக்காரு. சொல்லியிருக்காரு. சரி. அப்புறம் தான் இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சது ஆ விவரம். ஆ அப்புறம் போயிட்டு வந்து இந்த ஐயன் ஒன்றுமே சொல்லாமையே இருந்திருக்கிறாராமா. சரி. ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு, இங்கே ஊருக்கு போன இடத்துல இப்படித்தான் கோவிச்சிட்டு வயசான காலத்தில் ஊருக்கு போகிறாங்கல்ல, ஆமாம். அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் வந்து சேரும் வயசான காலத்தில். ஆ எப்படிங்கன்னா, அவன் வீட்டில் சண்டையாக இருந்தாலும் கொஞ்ச நேரம் அனுசரித்து போயிட்டு இருக்கிற சாப்பிட்டு இருந்தா ஒன்றும் இல்லை. ஆ போய் அந்த வீட்டில் ஆ அங்கே அண்ணனோடு அக்காவோடு தம்பியோடு தங்கச்சியோடுன்னு போய் ம் ஒரு வீட்டில் ஒரு காட்டு தண்ணி ஒழுங்காக கொடுக்கலையாமா, ஆடாடாடா சே என்ன மனசு. ஒரு சோறு ஒழுங்காக ஒரு நேரம் போடல. சரி. அப்புறம் என்ன பண்ணியிருக்காரு, அதான் ஒரு நேரம் மட்டும் ஏதோ தங்கச்சி வீட்லேயோ அக்கா வீட்லேயோ சாப்பிட்டுருக்காரு. ஆ அப்புறம் எல்லா நேரமும் ஹோட்டலில் தான் இருந்துன்னு இருக்கிறாரு. எல்லா நேரம் ஓட்டலாம். இல்லை காசு கையிலையும் இல்லை. சரி. அப்புறம் என்ன பண்ணுவார், ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு ஆ அப்படி வத்தி வதங்கி வாடி போய் வாடி போய் வந்திருக்கிறாரு. ஆனால் வெளியே பார்த்தா மல்லிகைப்பூ சட்டை ஆ மல்லிகைப்பூ சட்டையும் வேட்டியும் கட்டிட்டு வந்திருக்காரு. சரி. நல்ல வேலையும் சொல்லையுமா பார்க்கறக்கு. இந்த வயசான காலத்தில் ஓடி போய்
அங்கே போய் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், தங்கச்சி வீட்டுக்கு போகிறேன், அக்கா வீட்டுக்கு போகிறேன்னு அங்கெல்லாம் போய் வரையிலுக்கெல்லாம் இப்படித்தான் நிலைமையாக. அவனவன் வீட்டில் சின்ன சண்டையாக இருந்தாலும் அனுசரித்து போய்க்கணும். அதை விட்டு போட்டு பணம் காசு இல்லைன்னு நினைப்பாங்க அவையெல்லாம். இவங்க என்னத்து பணம் காசு வச்சுருக்குறாங்கோ, ஒன்றும் இல்லாமல் ஓடி வந்திருக்குற அப்படின்னு நினைப்பாங்கல்லோ. அதெல்லாம் இதுக்கு தேவையா? அவங்க கிட்ட போய் வாங்கி தின்னுட்டு வரணுமா? அவனவன் வீட்டு சாப்பிட்ருக்க வேண்டியதானே அப்படிங்கிறது அந்த பாக்கியமாக்கா. அப்படியா? சரி, எனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? நானும் ஒரு நாளைக்கு ஓடி பார்த்தா தான் தெரியும். அதுதான் ஓடி போய் சலிச்சு போய் எல்லாம் வந்து உட்காந்துருக்குறாங்க. அவரை பார்த்தா தெரியும். சரி, அவர் விசாரிச்சுக்கிறேன் நான் போய். அவரை விசாரிச்சு பாருங்க, அப்போ தான் தெரியும் எப்படி வந்தார் என்ன வந்து. அத்தனை கஷ்டப்பட்டாராமா. கஷ்டம். அப்புறம் எல்லாம் 15 பஸ்ஸுக்கு கொடுத்து அனுப்பி நீ எப்போவுமே இந்த ஐயா ஓடி போய் வீடு ஆமாம் வீடு போய் சேர்க்கிறது எல்லா குலத்தில் சகசம்தான் போய் நடந்துட்டு இருக்குது. அது நடந்துட்டு இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டும் கூப்பிட்டு ஃபோனில் சொல்ல முடியும் சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஆமாம், இந்த ஐயா ஆனால் வெளியே தெரியாம அப்படியே அப்படியாக்கும் இப்படியாக்கும் பெருமநேயம். அந்த ஐயா தான் ஆமா அக்கா வீட்டுல அப்படி கவனிச்சாங்கோ. ஐயோ அரியலும் பொரியலுமா காய் இந்த சிக்கனும் மட்டனும் வறுவலெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு சலிச்சே போச்சு. ஆனால் இடுப்பு தான் கண்டு போச்சு. அப்படி வந்திருக்கிறாரு. அப்புறம் வந்தவர் அந்த வெள்ளையும் சொல்லையும் எல்லாம் இல்லாமல் பார்த்துன்னா அப்படியே வத்தி வதங்கி வந்திருக்கிறார். வாடி போய் உடம்புக்கே முடியாது. இப்போ ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போகணும் மாதிரி இருக்குது நிலமை. அதனால நீங்கள்லாம் வந்து பத்திரமா இருந்துக்குங்க. சண்டை வந்தால் விட்டு ஓடாதீங்க. சரி சரி சரி, நீங்களே ஏமாந்தான் ஓடிடுவீங்க. அதுக்கு தான் நான்